வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம நேற்றைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஷாப்பிங் வீடியோவை ரெண்டாக நான் பிரிச்சிருந்தேன். ஸ்கூல் திங்ஸ் ஷாப்பிங் மட்டும் நான் தனியாக போடேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்ட் 1 வீடியோ பார்த்தோம். இன்றைக்கி பார்ட் 2 வீடியோவில் ஸ்கூல் திங்ஸ் ஷாப்பிங் பார்க்கலாம். இதில் நான் ரொம்ப முக்கியமாக உங்ககிட்ட சொல்ல வேண்டிய 2 விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் அதாவது போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ நான் செஞ்ச ஒரு விஷயத்தினால, நான் ஃபாலோ பண்ண ஒரு டிப்ஸ்னால இந்த வருஷம் எனக்கு ஸ்கூல் ஷாப்பிங்கில் 1000 ரூபாய்க்கு மேலேயே எனக்கு பணம் மிச்சம். அது உங்ககிட்ட என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அப்புறம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே எனக்கு மிக தலைவலியான ஒரு விஷயம், 2 பசங்களுக்கும் அத்தனை நோட்டு புக்குக்கு அட்டை போடுறது தான். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நோட் புக்குக்கு அட்டை போடுற வேலை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் ஷாப்பிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போட்டப்போ ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்ஸு, நோட் புக் கவரு, லேபிள், அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். இதுதான் பொதுவாக பசங்களுக்கு வாங்குவோம். இதில் நான் 2க்கு தான் டிக் அடிச்சிருக்கேன். நோட் புக் கவர் ப்ளஸ் லேபிள் அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். மித்த 5 பொருளுக்கு நான் டிக் அடிக்கலை. ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பசங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்கூல் பேக்கு. 2 வருஷமாக, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வாங்கினது. கரெக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து வாங்கினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் ஸ்டாண்டர்டில் வாங்கினது இந்த பேக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் செம்ம குவாலிட்டியாக இருக்குது. பட் ஆனால் அங்கே கொஞ்சம் ஜிப்பு பிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பேக் சைடு மாட்டுவோம்ல, ஸோ அந்த பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அந்த பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கு. ஸோ இதை மட்டும் சரி பண்ணாலே போதும். மற்றபடி பேக் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொல்லிட்டேன் பசங்கக்கிட்ட, இதை தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தைக்கிற கடையில் போட்டு ஜிப்பெல்லாம் போட்டு நீட்டாக தைச்சி கொடுத்துட்டாங்க. அப்போ பசங்கள்கிட்ட கேட்டேன், இதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுங்கள், 2 வருஷம் நல்லா உழைச்சிருச்சு. இன்னொன்று அவங்க ரொம்ப கம்மியாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. புக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வாங்கி வச்சுருவாங்க. நான் இதை தான் சொன்னேன், இந்த பிளாஸ்டிக்லாம் பாருங்கள் அழகாக போட்டு தச்சுட்டாங்க. அந்த நாப் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ நீட்டாக இருக்குது. ஸோ பசங்களுக்கும் ஓகே அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்லிட்டேன், இந்த பேக்கு நான் புது பேக் வாங்கி கொடுத்துருந்தா எவ்வளோ பணம் மிச்சமோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துறேன், நீங்கள் உண்டியலில் சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ புது பேக் வாங்குறதுக்கு பதிலாக அவங்க பழைய பேக்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க, குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி லஞ்ச் பேக் வந்து இது நாங்கள் போன வருஷம் வாங்கலை. இவங்க சர்ச்சில் வந்து ப்ரைஸ் வாங்கினது பசங்க 2 பேருமே. ஸோ அந்த பேக்குமே போன வருஷம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புது குவாலிட்டியாக அப்படியே இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு தைக்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் அவ்வளோ நீட்டாக இருக்குது. எல்லாமே தைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ குவாலிட்டியாக இருக்குது. அதனால் லஞ்ச் பேக்கும் இந்த வருஷம் என்ன செய்யலாம், நாங்கள் வாங்கலை. இதே லஞ்ச் பேக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் குவாலிட்டி, அது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது கூட நான் காசு கொடுத்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், கிஃப்டாக வந்தது தான். ஸோ அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வச்சிட்டோம் அப்படின்னாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் வாட்டர் பாட்டில் அண்டு லஞ்ச் பாக்ஸு. ஸோ லாஸ்ட் இயர் நீங்கள் வந்து ஷாப்பிங் விளாக் பார்த்துருப்பீங்க, ஸ்கூல் ஷாப்பிங் விளாக். போன வருஷம் தான் நாங்கள் அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் புதுசு வாங்கினோம். அப்புறம் அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வாங்கினோம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 500 ml. இது 2மே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் குவாலிட்டியான, ரேட்டு கூட. போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குவாலிட்டியாக வாங்கணும். நான் ஃபாலோ பண்ண டிப் அதுதான். நம்ம வாங்குறப்ப நல்லா குவாலிட்டியாக வாங்கிட்டோம் அப்படின்னா, பேக்காக இருக்கட்டும், இந்த லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், நாங்கள் குவாலிட்டியாக வாங்கணும். ஸோ அப்போ எங்களுக்கு இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருள் வாங்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ குவாலிட்டியாக வாங்கினதுனால இந்த வருஷம் அது அப்படியே சூப்பராக இருக்குது. இன்கேஸ் இது குவாலிட்டி இல்லாமல் நான் வாங்கியிருந்தேன்னா 1000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பேக்கு, வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் நான் வாங்கியிருக்கணும். 1000 ரூபாய்க்கு மேலே செலவாயிருக்கும். அது வாட்டர் பாட்டில்லாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இவங்க ஸ்கூலில் ரூல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணணுன்ட்டாங்க. ஸோ இதோட ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் நான் வாங்கினேன் 168, என்னவோ 400 rupees எம்ஆர்பியாக நான் 168. ஸோ போன வருஷம் ஷாப்பிங்கில் பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோ வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள். ஸோ 2 வருஷம் நான் தரமான பொருளை நான் வாங்கினதுனால இந்த வருஷம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே, சொல்லப்போனால் 2000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். ஸ்கூல் பேக்கில் இப்போ 500 ரூபாய்க்கு குறைஞ்சே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் நான் ஃபாலோ பண்ண டிப்பு. அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம் ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நாங்கள் இங்கே எங்கே வாங்கினோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்பிஎம் ஸ்டோரில் தான் வாங்கினோம். அங்கே செம்ம ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு பென்சில் பாக்ஸு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பென்சில்லாம் அவங்க கொடுத்துடணும். அதுக்கு பசங்க மொத்தமாக வாங்கி ஸ்கூலில் கொடுத்துடணும். அது இஷ்யூ ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு இண்டிவிஜுவலாக கொண்டாட சொல்லிட்டாங்க. அதனால் பென்சில் பாக்ஸ், பாப்பாவுக்கு ஒரு பென்சில் பாக்ஸு, அதுக்கப்புறம் தம்பிக்கு ஒரு பென்சில் பாக்ஸ். தம்பிக்கு வந்து ப்ளூ கலர், பாப்பாவுக்கு வந்து
இந்த பிங்க் கலர் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே 2 பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுத்தது. இவன் கொஞ்சம் பவுச் மாதிரி கேட்டிருந்தான். அதுக்கப்புறம் பென்சில் தான் இவங்களுக்கு இந்த வருஷமும். ஸோ அதனால் நான் மொத்தமாக ஒரு 4 பாக்ஸ் வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட 40 பென்சில் இருக்கும் இதில். ஸோ இதை வந்து ஒரு வருஷத்துக்கு கரெக்டாக போதுமானதாக இருக்கும். இது வந்து இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் இருந்துச்சு. இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா ₹60 தான். நான் பில்லோட காமிக்கிறேன். எம்ஆர்பிக்கும் அந்த பில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப கம்மியாக வந்துருந்துச்சு. ஸோ எல்லாத்துலேயும் அந்த எம்பிஎம் ஸ்டோரில் வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. நம்ம வந்து பல்காக வாங்குறப்ப நல்லாவே ஆஃபர் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பென்சில் வாங்கியாச்சு. ஷார்ப்னர் வந்து அதிலே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒவ்வொரு பென்சில் பாக்ஸ்லேயுமே ஒவ்வொரு ஷார்ப்னர் இருக்கும். ஸோ அதனால் எரேசர் வந்து ஒரு 5 வாங்கிக்கலாம். இது பசங்க தொலைச்சிட்டு வந்துடுவாங்க. அதனால் 1, 2 எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதனால் அப்பப்போ இதுக்காக நான் பெட்ரோல் செலவு பண்ணி போய் வாங்கிட்டு வர கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஒரு செலோ டேப் வந்து வாங்கியிருக்கேன். சரி, அந்த டேப்பு வாங்கியிருக்கேன். ஸோ அட்டை போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் வாங்கியிருக்கேன், ஒரு அவங்களுக்குரிய ஸ்கேலு. அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ் பென் கேட்டிருந்தாங்க டயக்ராம் வரைஞ்சி பார்க்கறதுக்காக. ஸோ அதனால் அது ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நாங்கள் வாங்கின ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு. ஸ்கேல் கண்டிப்பாக இருக்கும். ஸ்கேலு, பென்சில் ப்ளஸ் எரேசர், ஷார்ப்னர், இது தான் வந்து அவங்க முக்கியமான ஸ்டேஷனரி பொருட்கள். இது வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், அட்டை போடுறதுக்கு பார்த்திங்கன்னா எய்தர் ஸ்டாப்லர் போட்டு அந்த அக்ரிலிக் ஷீட்டை வாங்கி கட் பண்ணுறது மிகப்பெரிய தலைவலியாக இருந்துச்சு. இந்த வருஷம் நான் வந்து நிறைய இதில் ஆன்லைனில் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு ஷீட் இருக்குது, டேரெக்டாக ஒரு A4 சைஸுக்கு இருக்குது. அப்புறம் A4 சைஸ்லாம் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸுக்கு இருக்குது. ஒரு பேக்கெட்டில் 10 ஷீட் இருக்குது. கரெக்டாக ஒரு சிங்கிள் புக்குக்கு போடுற மாதிரி கட் பண்ணியே வச்சுருக்காங்க. இது ஸ்டாப்லர் எதுவுமே போட வேணாம், சொல்லிட்டே போட வேணாம், டேரெக்டாக வாங்கி அப்படியே அட்டையை போட்டு அப்படியே ஒட்டிடலாம். இது ஆன்லைனில் பார்த்தேன். என்னடா அது ஆன்லைனில் தான் வாங்கணும் போலன்னு சொல்லிட்டு நான் இங்கே பக்கத்துலேயே ஒரு ஸ்டேஷனரி கடையில் கேட்டேன். இருக்குது சார், அவைலபிளாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ எங்கள் பசங்கள் கொடுத்த புக்கு நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா A4 வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ A4 இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அது 180, இது வந்து 160. எம்ஆர்பியோட ₹40 வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து நான் ஒரு புக்குக்கே நான் உங்களுக்கு அட்டை போட்டு காமிச்சிருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பேக்கெட்டில் ₹120க்கு 10 ஷீட் இருக்குது. 10 புக்குக்கோ இல்லை 10 நோட்டுக்கோ போடலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட்டு நடுவில் ஃபஸ்ட்டு எடுத்து அந்த ஸ்டிக்கரை லேபிள் மாதிரி பிரித்து அந்த நோட்டை அப்படியே சென்டராக வச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அட்டை போட. இந்த அட்டை போடுறது இந்த மாதிரி மெத்தடில் தான் போடணும் அப்படின்னாங்க. ஸோ இந்த கார்னர் சைடு கட் பண்ணிடுங்க, ஏன்னா நம்ம மடிக்கிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த புக்கோட இந்த 4 கார்னர்லேயுமே வந்து உங்களுக்கு மடிச்சு விட்றதுக்கு நீட்டாக கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேபிள்லாம் ஒட்டுவோம்ல, அது மாதிரி அந்த ஷீட்டை எடுத்துட்டா அந்த ப்ளைன் ஷீட் மாதிரி நீட்டாக வந்துடுது. அழகாக வந்து நீங்கள் ஒட்டி விட்டுறலாம். நீங்கள் ஒட்டுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக ஒரு ஸ்கேல் வச்சு போடணும். நான் அதில் சொல்லியிருக்கேன் எப்படின்னு. ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் ஷீட்டை எடுத்துருங்க. அதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே அதை அப்படியே வந்து ஒட்டிடலாம். இது கண்ணாடி ஷீட் மாதிரி தான். ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க, வச்சு ஒட்டி அந்த ஸ்கேலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாந்து இந்த கார்னரில் விட்டுட்டு அப்படியே மடித்து ஒட்டிட வேண்டியதான். ஸோ வேலை முடிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் இந்த சைடும். இதுக்கு நீங்கள் ஸ்டாப்லர் போடணுமோ செல்லோ டேப் போட்டு ஒட்டணுமோனுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்கேல் வச்சு டக்குன்னு அதை ஒட்டிட்டிங்கன்னா அது நீட்டாக ஈவனாக யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகிடுது. 2 நிமிஷத்துலேயே வந்து அது ஒட்டிடுதுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு புக்குக்கு போடுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகுது. கிட்டத்தட்ட நாங்கள் இந்த நார்மல் அக்ரிலிக் ஷீட்டு வாங்கி அட்டை போடுறது கிட்டத்தட்ட 2 நாள் ஆகும். ஸோ நீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வாங்கின செல்லோ டேப்புக்கு வேலையெல்லாம் அதை தூக்கி மேலே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது எல்லா திங்ஸுமே நான் வந்து கடையில் தான், ஸ்டேஷ்னரி ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ எதுவுமே ஆன்லைனில் வாங்கலை. ஸோ அதனால தான் லிங்க் கொடுக்கல. ஸோ இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.